Hello student, 10th standard, example sum 3.9. The sum of thrice the first number, second number and twice the third number is 5. அப்போ நான் இங்கே first number, second number, third number பற்றி பேசுகிறாங்க. first number x ஆகும், second number y ஆகும், third number z சொல்லி நம்ம c பண்ணிக்கலாம். twice அப்படின்னா 2 times மல்டிப்ளை பண்ணும், thrice அப்படின்னா 3 times மல்டிப்ளை பண்ணும். இப்போ கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். இந்த sum of ஆட் பண்ணும். trace the first number. first number 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். first number வந்து x ன்னு எடுத்துறோம். 3x. next second number மட்டும் தான் கொடுத்திருக்காங்க y. next and twice the third number. third number 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2z is not equal 5. equation number 1 சொல்லி எடுத்துக்கலாம். next if trace the second number is subtracted. subtract பண்ண சொல்லிருக்காங்க. எதோட subtract பண்ண சொல்லிருக்காங்க? from the sum of first number and trace the third number. அப்போ first numberையும் second numberையும் subtracted from 8 அப்படின்னு சொல்லி கொடுத்தானா fromக்கு முன்னாடி உள்ளது என்ன இருக்குது? 8 இருக்கு. அப்போ fromக்கு அடுத்து உள்ளது என்ன இருக்குது? subtracted from, இப்போ வந்து ஒரு 6 கொடுத்துட்டாங்க. 6 subtracted from 8 னு கொடுத்தா 8 minus 6 மே நம்ம லோயர் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இங்க from எங்க இருக்குது? அதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். fromக்கு அடுத்து வரக்கூடியது என்ன இருக்குது? the sum of first number. அது ரெண்டையும் ஆட் பண்ண போறதோ first numberையும் the third numberையும் ஆட் பண்ணு. sum of first numberனா first number x ன்னு சொல்லி எடுத்துட்டோம். x. next sum கொடுத்தனால addition symbol கொடுத்துருக்கோம். next trace the third number நம்ம z சொல்லி எடுத்துறோம். அப்ப 3z. traceனா 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. next இப்ப subtract பண்ணிடலாம். subtracted symbol minus. next trace the second number 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. equal என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா equal we get அப்படினா நமக்கு 2 ன்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. equal 2 ன்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. equation number 2. இப்ப equation number 2 வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்டர் வைஸா இல்ல. x minus 3y plus 3z equal 2. Next, third equation. If the third number is subtracted from எங்க கொடுத்திருக்காங்க? அப்ப from sum of twice the first number. twice the first number. 2 times multiply பண்ணுங்க first number. next trace the second number 3 times multiply பண்ணுங்க 3 times. தெரிஞ்சுனா subtracted from என்ன கொடுத்திருக்காங்கன்னா subtracted third number நமக்குனா z. next we get நமக்கு கிடைச்ச வேல்யூ 1 சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். next first equation, second equation, third equation 3 ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா வேரியபிள்ஸ் ஃபைண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். first equation, second equation, third equation இத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்டையும் செகண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணுங்க. 3x plus y plus 2z equal 5. செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா x வேரியபிளையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 3x நெக்ஸ்ட் minus 9y next plus 9z equal 6. இதை சிம்பிளிஃபை பண்றது டைரக்டா நம்மளால பண்ண முடியாது. சிம்பிளா மாத்திருங்க. மைனஸ் பிளஸ் பிளஸ் 3xம் மைனஸ் 3x நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் பாருங்க, இங்க பிளஸ் இருக்குது, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப 10y. next இங்க மைனஸ் பிக்கஸ்ட் உடைய சிம்பல் மைனஸ். 9ல இருந்து 2 போச்சுனா 7z equal பிக்கஸ்ட் உடைய சிம்பல் மைனஸ். 6ல இருந்து 1 5 போச்சுனா 1. இத ஈக்குவேஷன் நம்பர் 4 சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி y z வர அப்படியே இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணினா செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை 2x minus 6y plus 6z equal
4. Next, third equation அப்படியே ரைட் பண்ணுங்க. Third equation implies 2x plus 3y plus 3y minus z equal 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா டைரக்டா பண்ண முடியாது, சிம்பிளா மாத்திருங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும். இங்க ரெண்டுமே சேம் சிம்பிளா இருந்தா சிம்பிள் அப்படியே எழுதி நம்பர் ஸ்டார்ட் பண்ணினா 9y. நெக்ஸ்ட் இது ரெண்டும் சேம் சிம்பிள், ஒண்ணுமே இல்லாட்டி ஒன்னு இருக்கு அர்த்தம். பிளஸ் 7z ஈக்குவல் இல்ல பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் பிளஸ் 3 கிடைக்கும். அப்போ 4 ல இருந்து 1 போச்சுன்னா 3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 5ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கல. இங்கே 7z இருக்கு, மைனஸ் 7z பிளஸ் 7z ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படியே ரைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படியே ரைட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 10y மைனஸ் 7z ஈக்குவல் மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணல பிளஸ் 7z மைனஸ் 7z கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் பிளஸ், அப்போ 10ல இருந்து 9 போச்சுன்னா 1y, y ஈக்குவல் பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் பிளஸ், அப்போ 3ல இருந்து 1 போச்சுன்னா 2 கிடைக்கும். y ஈக்குவல் 2ன்னு சொல்லி வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். y ஈக்குவல் 2ங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் y ஈக்குவல் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 4 ஆர் 5ல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம 4th ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4 ஈக்குவேஷன் நம்பர் 4ல நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4ல அப்ளை பண்ணா 4 implies 4th ஈக்குவேஷன் implies 10 y க்கு போல 2 சொல்லி வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். மைனஸ் 7z ஈக்குவல் மைனஸ் 1. இப்போ இது 20 மைனஸ் 7z ஈக்குவல் மைனஸ் 1. 20 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 7z ஈக்குவல் மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்குது. 20 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா மைனஸ் 20, அப்போ மைனஸ் 21 மாறி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 1 7 is 7, 3 7s are 21. z ஈக்குவல் 3 சொல்லி வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் y உடைய வேல்யூ z உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். x உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். x உடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 இதுல வேணா நம்ம அப்ளை பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணிடலாம். சப்ஸ்டிட் y ஈக்குவல் 2 z ஈக்குவல் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணா x-க்கான வேல்யூ நமக்கு தெரியாது, மைனஸ் 3 ஆஃப் 3, y உடைய வேல்யூ 2. நெக்ஸ்ட் பிளஸ் 3 ஆஃப் z உடைய வேல்யூ 3 ஈக்குவல் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணா x மைனஸ் 6 பிளஸ் 9 ஈக்குவல் 2. இதுல இருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது x பிளஸ் 3 ஈக்குவல் 2. இந்த 3 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா மைனஸ் 3 மாறிடும். அப்ப x உடைய வேல்யூ மைனஸ் 3னா 2 போச்சுன்னா மைனஸ் 1. அப்ப x உடைய வேல்யூ மைனஸ் 1 சொல்லி ஃபைண்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2லயே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2ல நமக்கு x பிளஸ் 3z x பிளஸ் x மைனஸ் 3y பிளஸ் 3z ஈக்குவல் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆன்சரை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். x-க்கான ஆன்சர் மைனஸ் 1, மைனஸ் 3 ஆஃப் y-க்கான ஆன்சர் 2. நெக்ஸ்ட் பிளஸ் 3 z-க்கான ஆன்சர் 3 ஈக்குவல் 2 வரும். மைனஸ் 1 மைனஸ் 6 பிளஸ் 9 ஈக்குவல் 2 கிடைக்கும். இப்போ மைனஸ் 7 பிளஸ் 9 ஈக்குவல் 2. அப்போ 2 ஈக்குவல் 2ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்ட் தான். அப்போ ஆன்சரை ஒரு டைம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஆன்சர் x ஈக்குவல் மைனஸ் 1, y ஈக்குவல் 2, z ஈக்குவல் 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.